பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல நம்ம செந்தில் நேரா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மீனா இன்னமும் அந்த தங்கமயிலுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கா. அதை கேட்டதுக்கு என்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா அப்படின்னு நம்ம செந்தில் வீட்டில் இருக்கிற அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போட்டு கொடுத்துட்றாப்புல. உடனே கோமதி நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே நான் எதுவும் ஃபோனில் சொல்ல விரும்பல, நான் நேராகவே வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம மீனா நேராக இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவை சுற்றி வச்சு எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. மீனா பதில் சொல்ல வந்தாலும் பதில் சொல்ல விடாமல் கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு கோவம் வந்து இப்போ என்ன நான் பதில் சொல்லவா இல்லை வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பாண்டியை எழுந்திரிச்சு நீ சொல்லுமா அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் தங்கமயில் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க. கேட்ட உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அப்பத்தான் இருந்துக்கிட்டு ஏற்கனவே இப்படி தானே ஒரு பொய்யை சொன்னா, இதுவும் பொய்யா இருந்ததுன்னா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை நானே அவங்கள செக்கப்புக்கு அழைச்சிக்கிட்டு போனேன், அங்கே போய் டாக்டரே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனாவை கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. எங்கே நீங்கள் சொல்ல விட்றீங்க, சொல்லவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அக்கா பேர் எடுத்தாவே நீங்கள் திட்டுறீங்க, அதையும் மீறி உங்களை தான் நான் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன்ல தங்கமயில் அக்கா கிட்ட பேச வைக்கிறதுக்கு, ஸோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காகத்தான் அழைச்சிக்கிட்டு போனேன், ஆனால் அங்கேயும் நீங்கள் தங்கமயில் அக்கா பேசுகிறத கேட்கவே நீங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் இங்கே வந்ததே அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனா சொல்கிறாங்க. சரி இவ்வளோலாம் இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு அப்பா சரவணன் தானே, ஏன் சரவணன் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு உடனே அவருக்கெல்லாம் இந்த விஷயம் எப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் தங்கமயிலுக்கிட்ட சரவணன் பேசின எல்லா விஷயத்தையுமே மீனா சொன்ன உடனே சாக்காயிடுறாங்க. என்னது சரவணன் தான் இப்படி சொன்னானா அப்படி ரொம்ப கோபமாக வந்துடுச்சு. உடனே பாண்டியன் பக்கத்தில் இருக்கிற செந்தில்கிட்ட நீ போய் கடையில் இருந்துக்கிட்டு அந்த சரவணனை இங்கே வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.